ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் மலர்ச்சி அடையப் போகிறது. உன் முக்கிய விருப்பம் ஒன்று நடைபெறப் போகிறது. செல்வமே, என் நாமத்தை மட்டும் ஒரே ஒரு முறை போது சொல்லிவிடேன். சாய்ராம் என்று பதிவிடு. ஓம் சாய்ராம் என்று பதிவிடு. என் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டும் பதிவு செய்து கொண்டும் நம்பிக்கையோடு கடந்து வா உன் வாழ்க்கையை. பெரிய பெரிய ஆலமரத்தின் விதை கூட மண்ணில் புதைந்தால் தானே எழ முடியும். உன் விடாமுயற்சிகளை பார்த்து தோல்வி கூட விரைவில் தோற்று போகப் போகிறது. உன் கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்க விட மாட்டேனா? தாங்கிக் கொள்ள மாட்டேனா? இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான். அதுவும் விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விடுவேன். இந்த சாயியை நம்பு. நல்ல எதிர்காலம் அமையப் போகுது உனக்கு. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று இப்போது பதிவிடு. மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரச் செய்வேன். யாராவது உன்னை தேவையில்லாமல் காயப்படுத்துகிறார்களா? செய்யாத தப்புக்கு உன்னை குறை சொல்கிறார்களா? உன் மனதை காயப்படுத்துகிறார்களா? அதற்கெல்லாம் வருத்தப்படாதே. துச்சமாக நினைத்துவிடு. அவர்கள்லாம் துரும்பு சீட்டுகள். கவலைப்படாதே. மன தைரியத்தோடு இந்த நேரத்தில் இருக்கணும். அருமையான நேரத்தை இவர்களுக்காக வீணாக்கக்கூடாது. இரும்பு மனுஷிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நயவஞ்சகத்தோடு இருப்பார்கள் இரும்பு மனுஷிகள். இரும்பு மனிதர்களைத்தானே பார்த்து இருக்கிறாய். இரும்பு மனுஷிகளையும் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறாய். இவர்களைப் போய் நட்பாய் வைத்து கொண்டாயே. இப்போது நீ கதறி அழுது என்ன பயன்? உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்டால் அந்த மனசுக்காகவா இவ்வளவு தூரம் யோசித்து பார். அந்த மனசுக்காகவா இவ்வளவு அன்பு செலுத்தினாய்? வலிய சென்றாய். வேண்டாம், இனி அவள் துஷ்டம் என்று நகர்ந்து வந்துவிடு. உன்னை ஏளனமாக பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கட்டும். உன்னை நகைத்தால் நகைத்து கொண்டே இருக்கட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு அவர்கள் இப்படி நினைக்க முடியும்? உன்னை கைவிட்டு விட்டேன் என்று பெருமிதப்பட்டு கொண்டிருப்பார்கள். அழப்போகிறார்கள். இனி அச்சோ, நல்ல நட்பை உடைத்து விட்டோமே, நல்ல நட்பை இழந்து விட்டோமே என்று அழுவார்கள், வருந்துவார்கள், உழுவார்கள், சுருளுவார்கள், மற்றவர்களிடம் புலம்புவார்கள். ஆனால் புலம்பு என்ன பயன்? ஒரு பயனும் இருக்காது. நீ அந்த இடத்தையெல்லாம் கடந்து வந்து விடுவாய். கொடுமையிலும் கொடுமை நீ அவர்களிடம் சிக்கி இருந்தது. நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த நயவஞ்சக புத்தியை நீ அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒரே புத்தியோடு தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அது நயவஞ்சக புத்தி என்று பழகிய பின் தான் உனக்கு அனுபவப்பட்டு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அடி வந்து விட்டாய். அடியினாலும் அடி, சாட்டை அடி வாங்கி விட்டாய். கூடவே இருந்து குழிபறித்து விட்டார்கள். தான் மட்டும் படித்து, தான் மட்டும் வேலை பார்த்து, தான் மட்டும் சம்பாதித்து உன்னை இந்த விஷயத்துக்கே திசை திருப்பாமல் வேறு விஷயத்தை பேசியே உன்னை புத்தி மழுங்க செய்து விட்டார்கள். இவர்களை போய் நம்பிக்கொண்டிருந்தாய். உயிரானவர்கள் என்று. இவர்களும் உயிரானவர்கள் இல்லை, உன்னை வாரி விடுப்பவர்கள். ஒன்று தெரிய உன்னை சந்திக்க எல்லோருக்கும் இது வாயில் அவள் மெல்ல மாதிரி இருந்தது. உண்மைதான் தங்கமே. யோசிச்சுப்பார்.
யாரிடம் எப்படி பழகணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ தெரிந்தால் மட்டும் போகாது, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லு. இப்படி இருங்கள், இப்படி இருப்பவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அந்த நஞ்சு உங்களிடத்தில் வேண்டாம். நஞ்சு உங்களிடமும் கலக்க செய்து விடுவார்கள். அந்த நஞ்சோடு வாழ்ந்து வந்தால் எந்த நேரத்திலும் எந்த உறவிலும் நீடிக்கவே முடியாது. இதை மட்டும் எடுத்து சொல்லுங்கள், நிச்சயமாக புரியும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். உண்மைதான், உண்மைதான் தங்கமே. இனி வரும் விஷயத்தில் வெற்றி பெறுவேன் என்று உன்னை நீயே நம்பிக்கை. ஒரு சின்ன சின்ன வேலையை செய்யும்போது கூட தோற்று போய்விடுவோமோ என்று நினைத்து செய்யாதே, தோற்று விடுவாய். ஜெயிக்கப் போகிறோம் அப்படின்னு நினைச்சாதான் உன்னுடைய எண்ணமெல்லாம், உன்னுடைய நினைப்பெல்லாம் நேரடியாக பிரதிபலிக்கும். என்ன நடக்கப் போகிறது என்பதை நேரடியாக பிரதிபலிக்கும். இல்லாவிட்டால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் ஆகிவிடும். கண்ணை கட்டி காட்டி விடுவது போல் இருக்கிறதுக்காக உன்னை படைத்துள்ளோம் இல்லையே. நீ ஒருவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முன்மாதிரியாக இருப்பதுதான் மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில், அருமையான காலகட்டத்தில் வேறு யாரும் எதுவும் பேச வந்தால் பேசாதே. தேவையானதை எல்லாம் கறந்து விட்டு கலைந்து விட்டு பின் அவர்கள் எதை தேடி செல்ல வேண்டுமோ அதை தேடி சென்று விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இரு, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் என் பிள்ளைக்காக. மனம் தளர்ந்து விடாது, நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் அல்லது ஏதாவது ஒரு சில விஷயத்தில் தடங்கள் வரத்தான் செய்யும், தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் நீ தாண்டி வந்தால் தானே உன் வாழ்க்கைக்கு அழகு. நீ நல்ல நேரத்தை தொட்டு விட்டாய். சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய். எத்தனையோ விருப்பங்களை என்னிடத்தில் சொல்லியிருந்தாய். உன் முக்கிய விருப்பம் ஒன்று நடைபெறப் போகிறது. தாமதிக்காமல் கேட்டுவிடு. உனக்கான உறவு உன்னை நிச்சயமாக தேடி வரும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். புரிகிறதா கண்மணியே? இன்னும் சிறிது நேரத்தில் புன்னகை உன் முகத்தில் தாண்டவம் ஆடப்போகிறது. சற்று நேரம் மனதை அமைதியாக வச்சுக்கோ. நிதானமாக யோசி. ஒன்றுக்கு 2 முறை பலமுறை யோசி. நிச்சயம் நீ நினைத்த செயல்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன்னுடைய முக்கிய விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.